ராமதாஸ் கடைசியாக இந்த மோதல் முற்றிக்கொண்டே போனால் கடைசியிலே அது தனி கட்சிகளாக ஆகின்ற நிலைமை ஏற்பட்டால் கட்சி அன்புமணியோடு இருக்கும். பெருவாரி என்ன பேர் அன்புமணியால் நியமிக்கப்பட்டவர்கள். பஞ்சாயத்து பேச வரவங்க பூரா அன்புமணி பக்கமே பேசுகிறாங்க. நீயா நானா பார்த்துருவோன்னு முடிவு வந்துட்டேங்கிறாரு. இவர்கள் என்ன சொல்வார்கள்னா, உங்களுக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் அவர் நடத்த வேண்டியவர் தானே, நாளைக்கு கொடுப்பதை இன்றைக்கே அந்த பொறுப்பை விட்டு விடுங்கள் என்பது அவருடைய கருத்து. இவருடைய கருத்து என்னென்றால், போன தடவை வரையிலும் பொறுப்பு அவரிடம்தான் தானே இருந்தது, அதனால தானே கூட்டணியை அவர் முடிவு செய்தால் அந்த கூட்டணி கட்சிக்கு பாதகமாக போய்விட்டதே என்பது இவருடைய முடிவு. இப்போ 2 பேருமே விடாப்பிடியாக இருக்கும்பொழுது என்ன தான் நடக்கும்? கடைசியில் இது பிரிந்தாலும் கூட கட்சி எல்லாம் அன்புமணியோடு இருக்கும். வாக்காளர்களெல்லாம் ராமதாஸோடு இருப்பார். ஓட்டர் பேஸ் ராமதாஸுக்கு தான். ஐயா சொல்கிறாரு, நம்ம அவர் சொல்லித்தானே ஓட்டு போட்டு பழக்கம் என்று போட்டு விடுவார். பாமக வேணும்னு விரும்புகிறவங்க யார்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அதாவது கூட்டணி வைத்திருக்க பிற கட்சிகள் இருக்கின்றனவே, அந்த கட்சிகளுக்கு யார் வலிமையானவர்கள், யார் சொன்னால் வாக்குகள் விழும், என்னோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட என்னோடு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லுவதுதான் அவருடைய நோக்கம். அது உண்மையும் கூட தான். அதனால் அத்தகைய நிலையில் அவர் இப்போ அந்த நடைபெணமாக இருக்காங்கிறாரு. வார்த்தை நடைபெணமாக இருக்காங்க. எல்லாம் வெளிப்படையாக பேசுவாருங்க. அவர் மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளே கிடையாது. எல்லாம் மறைச்சி மூடி எந்த ஒதுக்கிட்டு ஃபோட்டோ வச்சு உற்சவர் மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஆமாம், பேருக்கு தான் நான் குலசாமி, மற்றபடி நெஞ்சில் குத்துறாங்க. குலசாமின்னு சொல்லி நெஞ்சில் குத்துறாங்கிறாரு. ஐயோ, அவர் ரொம்ப கடுமையாக பேசுவார். அது அவங்களுடையது. நம்ம இதில் எல்லாம் ரொம்ப அதிகமாக நுழைய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும், அவர் இந்த தேர்தலில் இந்த கட்சி மறுபடியும் பல ஆட்களை எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக பெற வேண்டும். நம்மளே ஒரு குடும்பமான எண்ணிக்கையில் இருந்தால் எம்பி சீட்டு நமக்கே வருமே. 20 எம்எல்ஏ நம்மகிட்ட இருக்கான், 15 எம்எல்ஏ நம்மகிட்ட இருக்கான்னா, மற்றவன் சரியா உன் ஓட்டை அந்த கேண்டிடேட்டுக்கு போடு, என் ஓட்டை உனக்கு போடுறேன்லாம் வருவான்ல.